ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருப்பதி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்த ரூபாய திபிகி தன்னஸ் சந்திரசேகரேந்திர பிரச்சோதியாத். எல்லாருக்கும் நமஸ்காரம். மகாபரிவா மகிமை அனுபவங்களில் நிறைய சம்பவங்கள் நம்ம பார்க்குறோம். நிறைய விஷயங்களை பெரியவா நமக்கு சொல்லியிருக்கேன். இப்போ ஒரு நம்ம வீட்டில் பார்த்தோன்னா வயசானவா இருப்பா, அப்பா அம்மா விடுவா. அந்த காலத்து வீடுகளில் இந்த காலத்து வீடெல்லாம் கிடையாது. அப்படி இந்த காலத்தில் கூட்டு குடும்பம் சொல்லுவாள். ஒரு ஃபேமிலியில் பார்த்தோன்னா அண்ணா தம்பி எல்லாம் ஒன்றா இருப்பார்லாம். பெரியப்பா பெரியம்மா, சித்தப்பா சித்தி, அத்தை, கல்யாணம் ஆகாத அத்தை, அந்த மாதிரிலாம் எல்லாம் ஒன்றா இருப்பான். ஒரு குடும்பம் பார்த்தீங்கன்னா ஏதான ஒரு விஷயமா டிஸ்கஸ் பண்ணுவேன். எல்லாரும் இந்த விஷயத்தை இப்படி பண்ணலாமா விவாதிப்பேன். பெரியவா பல விஷயங்களுக்கு சொல்லக்கூடிய உதாரணங்கள் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நம்மெல்லாம் நினைச்சு பார்க்க முடியாது, யோசிச்சு பார்க்க முடியாது. அதாவது சாதுரியம், புத்திசாலித்தனம், நம்ம சொல்கிறோம் ஐக்கியம் எல்லாம் சொல்கிறோம். பற்றில பெரியவா ரொம்ப கேஷுவலாக பேசுவேன். இப்போ ஒரு வீடு, இது பெரியவா சொல்கிற விஷயம், நான் சொல்கிறதில்ல, பெரியவா சொல்கிற விஷயம். ஒரு வீடு, அந்த வீட்டில் வேத சத்தமும் இருக்கும், அன்றாடம் புழங்குகிற லௌகீக சத்தமும் இருக்கும். லௌகீக சத்தம்னா என்ன? ஒரு காரியம் தொடர்பாக பேசுறது, ஒரு சின்ன வாக்குவாதமாக இருக்கலாம், ஒரு விவாதமாக இருக்கலாம், தேவையில்லாத விஷயமா இருக்கலாம். ஏன் வளவளன்னு பேசின்னு இருக்க, வேலையை பார் அப்படின்லாம் சொல்லுவார். இதெல்லாம் லௌகீக பேச்சுக்கள். அப்படின்னா ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லைன்னு அர்த்தம். வேத சத்தம் அப்படின்னு இருக்கு, அதுவும் டெய்லி வரும். வேதம் சொல்லிட்டு இருப்பார். அது மாறவே மாறாது. வேதம்ங்கிறது ஒரு பாடம், ஒரு லெசன். அது சொல்லக்கூடிய அந்த ஏற்றம், இறக்கம், அந்த துவனி இதெல்லாம் மாறாது, வேத சத்தத்துக்கு மாறாது. ஆனால் லௌகீக சத்தம் அப்படி இல்லை. கண்ணாபுடன் போவோம், ஏறும் இறங்கும், கண்ணாபுடன் பேசுவோம். நிறைய லௌகீக சத்தத்துக்கு நிறைய இது உண்டு. இதை பெரியவா சொல்ற அந்த வேத சத்தம்ங்கிறது எந்த அளவுக்கு சுத்தமானது, பரிசுத்தமானது, ஆத்மார்த்தமானதுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் பெரியவா சொல்ற. ஒரு வீட்டில் நாம் பயன்படுத்துகிற பாத்திரங்கள், ஒரு வீடு சமையல் கட்டுக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு வீடு சமையல் கட்டுக்கு போகிறோம். பெரும்பாலும் இன்றைக்கி ஆண்கள்லாம் சமையல் கட்டில் மனைவிக்கு ஒத்தாசையாக இருக்கிறவ, இல்லைன்னா மனைவியே ஒரு ஓரமாக உட்காந்து வச்சு இவாளே சமைச்சு போடுறவாளும் இருக்கா இன்னைக்கு. நல்ல விஷயம் இதெல்லாம், எல்லாருக்கும் எல்லாம் தெரியணும். ஒரு வீட்டு சமையல் கட்டுக்குள்ளே போனோம் அப்படின்னா வெங்கலத்தில் பாத்திரம் இருக்கும், பித்தளையில் பாத்திரம் இருக்கும், எவர் சில்வரில் பாத்திரம் இருக்கும், செம்பில் பாத்திரம் இருக்கும். இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அப்புறம் ஹிண்டோலியம் நிறைய பொருளாக வந்துச்சு. எல்லாம் காப்பர் வெசல் எல்லாம் வந்து எடுத்தப்பறம் வெண்கலப்பானை இன்னைக்கு அதிகம் உண்டு. வெண்கலப்பானையில் தான் சாதம் அடிப்பேன். தண்ணியை விட்டு அரிசியை கடைஞ்சி அதில் போட்டு அது கொதி வரும்போது மேலே கஞ்சியெல்லாம் எடுப்பேன். எவ்வளோ ப்ராசஸ் வெண்கலப்பானையில் சமைக்கிற போது. ஆனால் என்னாச்சு, பின் நாட்களில் குக்கரில் வந்துடுத்து. நம்ம எல்லாத்தையும் ஜலத்தை விட்டு அரிசியை போட்டு எல்லாம் மூடி வச்சுருவோம். குக்கரை போட்டுருவோம், 3 விசில் வந்தால் முடிஞ்சு போச்சு, சாதம் ஆகிடும். ஒரு அழுத்தத்தில் ப்ரெஷரில் நடக்கக்கூடிய காரியம்.
இன்றைக்கி ப்ரெஷர் குக்கர் சமையல் தான். இன்னும் வெங்கல பானை இப்படி இல்லை, ஓப்பனில் இருக்கும். அது இன்றைக்கும் பல பேர் என்ன சொல்கிறா, நல்ல ஆகாரம், உடம்புக்கு எந்த விதமான கெடுதலையும் கொடுக்காத ஆகாரம்னா வெங்கலப்பானையில் பண்ணுறது தான் அப்படின்னு இன்றைக்கும் சொல்கிறேன். குக்கருங்கிறது அந்த அளவுக்கு உசிதம் இல்லை அப்படிங்கிற. ஆனால் இன்றைக்கி முடியுமா? குக்கர் இல்லாத வீட்டை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. குக்கர் இல்லாமல் ஒரு சமையலறையே பார்க்க முடியாது. குக்கரில் ரொம்ப கஷ்டம். இன்றைக்கி சமையல்லாம் அவ்வளோ சீக்கிரம் ஆகாது. வெங்கலப்பானையில் உட்காந்து சுழட்டிகிட்டே இருக்க முடியுமா? இன்றைக்கி கணவன் ஆஃபீஸுக்கு போகணும், மனைவி ஆஃபீஸுக்கு போகணும், குழந்தைகள் ஸ்கூலுக்கு போகணும். அதுதான் அன்றைக்கி பார்த்தல கூட்டு குடும்பம். ஒரு சமையலாக ஒருத்தர் பண்ணுவார், இந்த வீட்டை துடைக்கிறதா ஒருத்தர் பண்ணுவார், கொல்லைக்கு போய் இலையெல்லாம் கட் பண்ணணுமா ஒருத்தர் பண்ணுவார், காயெல்லாம் வாங்கிட்டு வரணுமா ஒருத்தர் இருப்பார். இந்த காலத்தில் அப்படி இருந்தது. பெரியவா சொல்லுவார், வெங்கலப்பானையில் சாதத்தை வெடிப்பா, தினமும் வெடிப்பா. அந்த வெங்கலப்பானையை சமையல் முடிஞ்சுட்டு தேய்க்கணும். சமைச்ச பாத்திரத்தை தினமும் தேய்ப்பா இல்லையா, வெங்கலப்பானையை தேய்ப்பா. இது அடிக்கடி யூஸ் ஆகும். இது வெங்கலப்பானை. காலத்தில் சமைப்பா, சமயத்தில் ராத்திரி சாதம் வைக்கக்கூடியாக இருக்கும். அந்த வெங்கலப்பானையை திரும்ப சாயங்காலம் யூஸ் பண்ணுவா. அப்போ 2 தடவை, காத்தால ஒரு தடவை சமைச்சு முடிச்சுட்டு தேய்க்கணும், ராத்திரி ஒரு தடவை சமைச்சு முடிச்சுட்டு ராத்திரி ஒரு தடவை தேய்க்கணும். இந்த வெங்கலப்பானை அதிகம் தேய்ப்படக்கூடியது, ரொம்ப தேயும். டெய்லி நம்ம தேய்ச்சுட்டே இருப்போம். இதனுடைய ஆயுள் கம்மி. 1 வருஷம் 1.5 வருஷம் இங்கே இருக்கும். அந்த வெங்கலப்பானை கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிடும். அதை போட்டுவிட்டு வேறு வாங்க முடியாகும். 1 வருஷம் 1.5 வருஷம் தான் இருக்கும், வேறு வாங்க முடியாது இருக்கும். ஆனால் அதே வீட்டில் மகாபெரியவர் சொல்கிறார், அதே வீட்டில் அண்டா அப்படின்னு ஒரு பாத்திரம் வச்சுருப்பான். அண்டா, பெரிய அண்டா பார்த்துருக்கல, அண்டாலாம் பார்த்துருக்கல, பெரிய அண்டா பெருசாக இருக்கும். ஒரு கல்யாணத்துக்கு சமைக்கக்கூடியது. கல்யாணம் ஒரு விசேஷங்களில் சமைக்கிறதுக்கு அண்டாவை பயன்படுத்துவாள். 200 பேருக்கு சாப்பாடு, 300 பேருக்கு சமையல் பண்ணணும், இவ்வளோ பேருக்கு குழம்பு வைக்கணும், ரசத்தை வைக்கணும்னா அதுக்கு அண்டா தான். ஒரு பெரிய அண்டா, பித்தளை அண்டா இருக்கும். தெளிவாக பாருங்க, வெங்கலப்பானையை சொல்லிட்டு அதனுடைய சிறப்புகளை சொல்லிட்டு அடுத்து அண்டாவை பற்றி சொல்கிறார். இதன் தொடர்ச்சியை அடுத்த நிகழ்வில் காணலாம். நன்றி, வணக்கம். ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருப்படி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்.